ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசு சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். முத்து வந்து ரொம்ப டென்ஷனாக வரான். யாரா அப்படி பிடிச்சது உனக்கு, யாரா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே வர்றாப்புல. இந்த மாதிரி ஒன்றை இது பண்ணார்ல, உன் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கார்ல, அவர் தான்டா என்னையும் பிடிச்சி ஃபைன் போட்டார். எவ்வளோடா போட்டான் அப்படின்னு 1000 ரூபா போட்டு விட்டான்டா, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்டு முத்துவை வான் பண்ணுறாங்க. முத்து வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. மீனா வந்து என்ன மீனா இன்னும் நீ கிளம்பாமல் இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க இந்த சாப்பாடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட நீ தான் சாப்பாடு பண்ணணுமா, யாரும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க, மதிய சாப்பாடு பண்ணிட்டேன்னா அப்படியே கிளம்பிடலாம், நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த விஜயா என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த லேடி ஃபோன் பண்ண, அந்த டெக்கரேஷன் லேடி ஃபோன் பண்ணோம். என்னங்கம்மா இன்னைக்கு அவங்க மீனாவை போக விடாமல் தடுத்துட்டிங்களா அப்படின்னு. தடுத்துருங்க, அவளை போக விட்டிங்கன்னா உங்களையே இது பண்ணிடுவா, உங்கள் கொட்டத்தை அடக்குறேன்னு வேற சொல்லியிருக்கா, நீங்கள் அது மாதிரி நடந்துக்கிறாதீங்க, அவளை எக்காரணம் கொண்டு போக விடாதீங்க அப்படின்னு சொல்லி மேலும் ஏற்றி விட்றா விஜயாவுக்கு. கங்கணம் கட்டின மாதிரி அப்படியே எந்திரிச்சு வர்றா வேமா. எல்லாத்தையும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் கிளப்பணுமே அப்படி சொல்லிட்டு அடாதடியாக எல்லாத்தையும் என்னடா ரவி சீக்கிரம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தடப்படன்னு விரட்டுறா. ஸ்ருதியை விரட்டிடுறா, ரவியை விரட்டிடுறா, எல்லாத்தையுமே தடப்படன்னு விரட்டிட்டு அப்பாடா இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களும் வெளியில் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற அவள் ஆக்ஷனை போடலாம் அப்படி சொல்லிட்டு மீனை வந்து உள்ள பாத்திரத்துகள் சாப்பிட்டுட்டு பாத்திரத்துகள் எடுத்து கழுவிக்கிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே கையில் அடிபட்ட மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கத்திடுறா. கத்துனமே என்னாச்சுத்த அப்படின்னு இந்த மாதிரி கையில் அடிச்சிருச்சு, ஐயோ கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனை போட்டுறா. அப்போ மீனாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இருங்கத்த உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, ஐயோ அவனுக்கு ஃபோன் பண்ண வேணாம், அவன் வந்தானா கூட கொஞ்சம் இல்லை என்னை கடுப்பேற்றுவான், நானே ஆல்ரெடி வலியில் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவன் வந்தானா மேலும் கடுப்பேற்றுவான், எனக்கு ரொம்ப வலி வந்துடும், என்னை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னா, நான் எப்படி ஒத்தையில் கூட்டிகிட்டு போக முடியும், நீங்களே கையில் அடிபட்டிருக்கீங்க, வண்டியை பிடிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நான் எப்படித்தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னாடி, ஏம்மா எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு விடுமா, அது பண்ணுமா இதை பண்ணுமான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். முத்து இங்கிட்டு வெளியில் போயிட்டு வந்தவன் வேமா வீட்டுக்கு என்னடா நீ ஆளை காணவே பூவெல்லாம் இறக்கி வச்சுட்டு வேமா வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து மீனா பார்க்கும்போது மீனா அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது என்னாச்சு அப்படின்னும்போது இந்த மாதிரி அத்தைக்கு அடிபட்டுருச்சுங்க, என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்ட்டு, சரி மீனா நான் வந்து உன்னை இறக்கி விட்டுட்டு வரேன், நான் பார்த்துக்கிறேன், மீண்டா எனக்கு என்னடா நீ செய்ய முடியும், ஒரு லேடிஸ் துணையாக இருந்தால் தானடா இது பண்ண முடியும், எனக்கு மீனா நீ எங்கேயும் போகாத, நீ எனக்கு வந்து துணையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை டார்கெட் பண்ணி இருக்க வச்சிடுறாங்க. ஆனால் மீனா வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல. உடனே ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸ்ருதி இந்த மாதிரி அத்தைக்கு அடிபட்டுருச்சுங்க, எனக்கு வேறு ஆர்டருக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வேகமாக போகணும், கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி ஸ்ருதியை வர வச்சிடுறாங்க மீனா. ஐயோ இவ வராள், இவ எதுக்கு இந்த டயத்தில் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அப்போது ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்